வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உலகளாவிய தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ஜார்ஜ்குடாவில் BSNL 4G தொழில்நுட்ப கட்டமைப்பு சேவையை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டியெழுப்ப இத்தகைய உயர் தொழில்நுட்பங்கள் மிகுந்த பயனளிக்கும் என்றார். சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இது நிதியமைச்சகத்தின் அறிக்கையையும் பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 126வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வளரும் நாடுகளின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் குறித்து G4 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பழைய துறைமுக வளாகத்தில் சுற்றுலாவும் நிலையான வளர்ச்சியும் என்ற கருப்பொருளில் கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி பட்டிரையில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.